அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளிலுமே தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய குடும்பத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. இந்த 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய அமாவாசையில் அமாவாசை திதி நாள் முழுக்க இருக்குது. நதிக்கரைகள்லையும் கடற்கரைகள்லையும் மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு முன்னோர்களோட பெயரை சொல்லி விடுறதன் மூலமாக முன்னோர்களை எளிதாக திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய தர்ப்பணமும் புரட்டாசி, தை மற்றும் ஆடி அமாவாசைகளில் செய்யக்கூடிய தர்ப்பணமும் முன்னோர்களின் ஆசியை முழுவதுமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. 2025ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மகாலயபட்ச அமாவாசை. இந்த மகாலயபட்ச அமாவாசையை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்குவோம். மகாலயபட்ச நாள் எப்பொழுது ஆரம்பமாகுது, மகாபரணி திதி எப்பொழுது வருதுங்கிற தகவலையும் நம்ம பதிவிட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.